வேதத்தை நாம் திறந்து கடந்த வாரத்திலே வாசித்த அந்த வசனத்தை ஆண்டவர் இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செய்தியை ஆண்டவர் என் இருதயத்தில் தந்திருக்கிறார். அதை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலே ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இன்னொரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலே ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலிருந்து இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி என்கிற ஒரு தலைப்பிலே நான் கடந்த வாரத்திலே 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. நம்ம வாசித்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்த தேவனுடைய மனிதன், பிசாசுகளை துரத்தின தேவனுடைய மனிதன், அவனுடைய உருமால்களிலிருந்து அற்புதங்கள் புறப்பட்டு நிறைய பேரை விடுதலை ஆக்கப்பட்ட சாட்சிகள் வேதத்திலே பல எழுதப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரவத்தின் பாதையிலே நான் கடந்து வந்தேன். எனக்கு நிறைய ஆறுதல் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஆறுதல் எல்லாம் எனக்கு தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. அந்த ஆறுதலினாலே அநேகரை நாங்கள் ஆறுதல் படுத்த அது எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பாடுகளின் பாதையிலே தான் கடந்து வந்தார்கள். பிரச்சனைகள் அவர்களை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நடத்துகிற சில விதத்தை வைத்து அவர்கள் அந்த பிரச்சனையை ஜெயித்தார்கள். இன்றும் அப்படித்தான் சில மனிதர்கள் உலகத்திலே இருக்கிறவர்கள் பிரச்சனை அதிகமாய் வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய தரிசனத்தை இழந்து விடுகிறார்கள். பிரச்சனையை பார்த்த நிறைய பேரால நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, பேசாம சாதாரணமான ஒரு நபரா இருந்துட்டு போலாம் அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனையை எதிர்கொள்ளல. ஆனா பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளாம இருக்கக்கூடாது. பிரச்சனையை எதிர்கொண்டு யாரெல்லாம் அதை ஜெயிக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்திலே 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், நாம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு என்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை. நன்றா எல்லாரும் கவனிங்க. நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் உங்களுக்கு என்ன அறிவு தேவை அப்படின்னா, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பிரச்சனையை மேற்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, வேற எல்லாருமே நல்லா இருக்காங்க, உலகத்தில் இருக்கிற அவங்கள பாருங்க சந்தோஷமா இருக்காங்க. அதான் நம்ம கூட பொதுவாக எல்லாரிடத்துலையும் சொல்லுவோம், உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே சார். அதை கடந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொன்னேன். ஆனா உங்க மனதில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, நமக்கு முன்பாக இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அவர்களோடு இருக்கிறவர்கள் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். சோ ஆண்டவர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க முடியும். சோ பிரச்சனை எனக்கு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. எனக்கு மட்டும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அதுல சோர்ந்து போவீங்க, நீங்க அதுல வெளியே வர முடியாது. இல்ல இல்ல,
முன்னாடி பெரிய பெரிய காரியத்தை செஞ்சவங்க, சைன் பண்ணவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாரும் இந்த வழியத்தான் கடந்து வந்தார்கள் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குமானால் நாமும் அதை செய்வோம். நம்பர் 2, இரண்டாவதாக கடந்த வாரத்திலே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே 23வது 24வது வசனத்தை நம்ம வாசித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் பிரச்சனையாய் பார்ப்பதை நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ அப்பதான் நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனை, எனக்கு பயங்கரமான ப்ராப்ளமா இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது, எனக்கு யாருக்குமே என்ன பிடிக்கல, எல்லாருமே என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, என் குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, நான் போராடலாம் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமான சில காரியத்தையும் பிரச்சனையா எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறேன். கடுகுலாதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது, கால் தட்டுறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது, பைக்கில் பெட்ரோல் தீர்ந்ததெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது. சிலர் அப்படிதான் அந்த சாதாரணமான பிரச்சனையை ஒரு பெரிய பூதாகரமாக யோசிச்சு, ஐயோ எனக்கு அதான் பூனை குறுக்க போச்சு, நான் இனி போக மாட்டேன், அவ்வளோதான், இந்த மனுஷனுடைய மூஞ்சில நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இனி நான் போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், எனக்கு எதுவுமே கிடைக்காது. இல்லை 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 இல்லை, நான் சொல்றேன், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு 90% பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும். எப்போ தெரியுமா? நீங்கள் நிறைய பேர் தேவையில்லாதெல்லாம் தலையில் போட்டு வச்சுருக்கிறீங்க, தேவையில்லாதெல்லாம் தலையில் போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு 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 வீடு உங்களுக்கு அப்படி அமைஞ்சு அப்படின்னா உடனே அதை ஐயோ அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சோ கவனிங்க, மிக அவசியமான 2வது காரியம், நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா எல்லாத்தையும் என்னவா நினைச்ச கூடாது. அது ஒரு இன்சிடென்ட், அது எல்லாருக்குமே நடக்கும். நம்முடைய கவனக்குறைவினால் அது நடப்பதுதான். நம்ம பலவீனமான மனிதர்கள், அப்படிப்பட்ட சில காரியங்கள் வரும். ஆனா முக்கியமான சில பிரச்சனைகள் வரும்போது அதை ஆராய்ஞ்சு அதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர்றதற்கான வழியை தேடணுமே தவிர எல்லாத்தையுமே என்னவா போட்டக்கூடாதுன்னா பிரச்சனையா. தான் யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை திட்டிடக்கூடாது, மேனேஜர் ஒரு வார்த்தையை திட்டிடக்கூடாது, கூட வேலை பார்க்குறவங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உடனே அவங்களுக்கு அதான் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ் அப்படின்றாங்கல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஓவர் சென்சிட்டிவ் ஆகாது. ஆமேன் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம அதுல கவனமா இருக்கும்போது பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். நம்பர் 3, மூன்றாவதாக கடந்த வாரத்திலே இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை குறித்து நம்ம ஒரு வசனத்தை தியானித்தோம். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையிலிருந்து வெளியே நீங்கள் வர வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3வது சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லா பிரச்சனைகளிலேயும் நமக்கு வேண்டிய ஏதோ ஒன்றை அதிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கவனிங்க, நமக்கு தேவையான ஏதோ ஒண்ணு நம்முடைய பிரச்சனைகள் என்ன பண்ணுது? ஒண்ணு நமக்கு தேவையான உயர்வு இருக்குது, இல்லைன்னா நமக்கு தேவையான படிப்பினை இருக்கிறது, இல்லைன்னா நம்மை தாழ்மைப்படுத்துற ஏதோ ஒண்ணு ஆண்டவர் நமக்கு வைக்காம கண்டிப்பாக பிரச்சனையை அனுமதிக்கவே மாட்டார். சோ பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க இது தீமையா வந்துருமோ, இதுல முடிஞ்சிருவோமோ, இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பிரச்சனை வந்த உடனே நம்ம நினைக்கணும், இதுல ஏதோ ஒன்னை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு வச்சிருக்க. இதை குறித்தும் ஒரு பெரிய விளக்கத்தை கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை விளக்கமாய் கேட்க ஆசைப்படுறவங்க போன வாரம் நடந்த சண்டே சர்வீஸை நீங்க யூடியூப்ல செக் பண்ணீங்கன்னா அதுல இந்த செய்தியை நீங்கள் விளக்கமாக கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலும் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது வேறு 3 காரியங்கள்
காரியங்களை கூட ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னும் 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. வாசிக்கலாம் 4வது அந்த காரியத்தை. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் 531வது பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 531 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை இவன் சந்தித்தான். எதிரிகளாலே சந்தித்தான், தன்னோடு கூட இருக்கிறவர்களாலே சந்தித்தான். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாய் இவன் எதிர்கொண்டான். சில பிரச்சனையை இவன் நேரடியாகவே எதிர்கொண்டான், சில பிரச்சனைகளை அவருடைய துணை ஆட்களை கொண்டு வெற்றி அடைந்தான், சில பிரச்சனையை பேசி அவன் ஜெயித்தான். இப்படி பல சூழ்நிலைகளை அவன் ஜெயித்தவன் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டான். வேதம் சொல்லுது, ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு இருக்கிற ஜனங்களை தொகை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் ஜனங்களை தொகையிடணும். ஆனா தாவீது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, யாரு சொல்லியுமே கேட்கல, ஜனங்களை தொகையிட்டுருவாரு. உடனே ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வரும். இப்போ இதுவரைக்கும் அவனுக்கு வந்த பிரச்சனை மனுஷனால வந்த பிரச்சனை, ராஜாக்களால வந்த பிரச்சனை. ஆனா இப்போ அந்த பிரச்சனையில யார் இருக்கான்னா ஆண்டவர் தான் முக்கியமானவரா இருக்கிறாரு. இந்த பிரச்சனை கர்த்தருடைய தண்டனையாக அவன் இருக்கிறது. என்ன பண்ணலான்னு இவனுக்கு தெரியல. அப்ப ஆண்டவரே அவனிடத்துல சொல்றாரு, இந்த பிரச்சனையை 3 விதமா நான் பிரிக்கிறேன்ப்பா. 1 3 வருஷம், இன்னொன்று 3 மாதம், இன்னொன்று 3 நாட்கள். 3 வருஷம் உனக்கு ஒரு பிரச்சனை தொடரணுமா, 3 மாசம் உனக்கு தொடரணுமா, 3 நாட்கள் உனக்கு தொடரணுமான்னும் போது, பொதுவாக நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எது ரொம்ப ஈஸியா இருக்குது, எது சீக்கிரமா முடியும், ஓகே அதை செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை வச்சுக்கங்க ஆண்டவரே, கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரத்துல சொல்றான், கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் அகப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் எதையுமே டிசைட் பண்ண மாட்டேன், நான் ஒன்னே ஒன்று செய்யறேன், நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நம்பர் 4, 4வதாக, சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முடிக்கணும்னு நினைச்சா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், நீங்க தேவனுடைய கரத்துல விழாம அந்த பிரச்சனையிலிருந்து வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலர் ராத்திரி பகலாய் உழைக்கிறார்கள், சிலர் எத்தனையோ பாடுகள் படுகிறார்கள். அந்த பிரச்சனைக்காக எந்தெந்தையோ மனிதர்களை பார்க்க போறாங்க. இவங்களை பார்த்துடலாமா, இவங்களை பார்த்துடலாமா, இல்லைன்னா இந்த வேலை செய்யலாமா. அதான் கடந்த நாட்கள்ல ஒருத்தர் ஒரு சாட்சி அவர் சொன்னாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கடன்ல சிக்கிட்டாரு. கடன்ல சிக்கின அவர் காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு, 12,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. காலையில வேலைக்கு போயிட்டு திருப்பி அகைன் நைட்டு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கிறாரு. அது ஒரு தனி வேலை. தூங்குறது ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்குவார். அடுத்த நாள் திரும்பவும் காலையில வேலைக்கு போகணும். இப்படியே பல வருடங்கள் அவர் முயற்சி எடுத்தோம். அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல பாஸ்டர், நான் தூங்குற நேரமே ரொம்ப குறைவான நேரம். நான் அப்போ அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் நீங்க நைட்டு இந்த மாதிரி காலையிலேயும் வேலைக்கு போய் நைட்டு இந்த ஷிஃப்ட்டுக்கு போறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. நீங்க உங்களுக்கு சரீரம் தான் முக்கியம். ஒன்று பண்ணுங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வேலைக்கு போற நேரத்துல நிறைய பைபிள் வாட்ச ஆண்டவரோட நெருக்கமா வாழுங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல அந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றுவாருன்னு
ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே, கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அவருடைய ஓனர் அவரை கூப்பிட்டு தீபாவளி டைம் அவர் கையில் சொன்னார், நீ இத்தனை ஆண்டுகளாக இந்த வேலையில் ரொம்ப உண்மையா இருக்க, உனக்கு நான் எதையாவது ஒன்று செய்யணும்னு விரும்புகிறேன், உனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே இவர் சொன்னார், ஆமாம் சார், எதுவுமே இல்லை, 2.5 லட்சம் ரூபாய் கடன் மட்டும் இருக்கு சார், அது முடிஞ்சிச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. உடனே அந்த மேனேஜர் 2.5 லட்சம் ரூபாவை தூக்கி அவருடைய கையில கொடுத்து, 50,000 ரூபாய் உனக்கு போனஸ், நீ எனக்கு தர வேணாப்பா, இந்த 2 லட்சம் ரூபாவையும் மாதம் நீ சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ மாதம் மாதம் கொடுத்து அந்த கடனை அடைச்சுக்கோ. அவர் சொல்றாரு, நான் பல வருடங்களாக நைட் ஷிஃப்ட் பார்த்து செய்ய முடியாதத என் ஆண்டவர் ஜெபத்துல ஒரே ஆண்டுல எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு பாஸ்டர். இன்னைக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய பேர் நீங்களாகவே முயற்சி எடுக்கிறீர்கள். இந்த பிரச்சனைக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க யாராவது ஒரு மனிதனை தேடலாமா அப்படின்னு உங்க இருதயம் தேடிக்கொண்டே இருக்கிறது. அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், இவரை பார்க்கலாம். இல்லவே இல்லை. நான் நம்புறேன், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்க எங்க போனாலும் தீர்வு கிடையாது. நீங்க எங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு தேவனுடைய கைக்குள்ள விழுறீங்களோ, அப்பா என்னால முடியாதப்பா, நான் செய்ய முடியாதப்பா, மனுஷங்க எனக்கு செய்ய முடியாதுப்பா, நீங்க தான் செய்யணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல விழுகிற அன்றைக்கே கர்த்தர் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்பி அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடுறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றாய் கரங்களை தட்டி, நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது அவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடமே இந்த பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது ராஜாக்களை தேடி போகிறதற்கு அவங்களுக்கு வசதி இருந்துச்சு. ராஜாக்கள் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களா இருந்தார்கள். ராஜா இடத்துல பேசுறவங்களா தான் இருந்தாங்க, அதிகாரி இடத்துல பேசுறவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க யார்கிட்டயுமே போகல, அவங்க எந்த இடத்துக்குமே போகல. அவங்க எங்க விழுந்தாங்கன்னா கர்த்தருடைய கரத்திலேயே விழுந்தாங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே வந்திருக்கிற ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றி பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதற்காக நீங்க எடுக்காத பிரயாசம் எதுவுமே இல்லை, அதுக்காக நீங்க எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லை. நீங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் கையில விழுந்துருங்க. ஆண்டவரை ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு சிலர் அப்படிதான் எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்காத உயர்வை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் திறக்காத வாசலை உங்களால திறக்கவே முடியாது. அதனால நாம் விழ வேண்டிய ஒண்ணு கர்த்தர் சமூகம். அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 24. ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது மிடியும் மட்டும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். இந்த யாக்கோபை குறித்து வேதத்திலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவனிங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இவன் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லை. அவ்வளவு, அதான்
அவனுக்கு இருந்த அத்தனை வித்தையும் அவன் செஞ்சிட்டான். அவனுடைய சகோதரனை ஏமாத்தி எப்படியாவது நம்ம முன்னாடி வந்துடலாம். நம்ம அண்ணன் வந்து வேட்டையாடுகிறவன், நம்முடைய அண்ணன் பலசாலி, நம்ம அப்படி பலசாலி கிடையாது. சரி, இதுதான் நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு, அதனால எப்படியாவது அந்த கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குறதற்காக முயற்சி எடுத்தான். தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எப்படியாவது திருட்டளவா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தான். தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போய் 10 விசை தன்னுடைய சம்பளத்தை அவர் ஏமாத்துறதுக்கு அப்புறம் கூட அங்கே உழைத்து தன்னுடைய ஞானத்தை பிரயோகப்படுத்தி பிசினஸ்ல அவருடைய ஆடு வளர்க்கறதுல தனக்கு இருந்த அத்தனை யுக்தியையும் அவன் செலவழிச்சிட்டான், சம்பாதிச்சான். நிறைய அவன் வந்து வெறுங்கையாய் போனவன் பெரிய பரிவாரத்தோட வந்தான். ஆனா வர்ற வழியில அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இத்தனை வருடம் பாடுபட்டாலும் நம்ம ஆசீர்வாதம் திருப்தியா இல்லை. நம்முடைய பிரச்சனை எல்லாமே முடியல. நமக்கு இப்போ சந்திக்க போகிற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை நம்ம எப்படி சந்திக்க போறோம்னே தெரியாத போது எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அது 1 மணி நேரம் அல்ல, பொழுது விடுகிற வரைக்கும் தேவனுடைய தூதன் அவரோட போராடி கொண்டிருக்கிறார். பொழுது விடியுது, நான் கிளம்பணும். இல்ல இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விடுவது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை பாதத்தை கட்டியா பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இனி உன் பேரு யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அங்கே அவனை அவர் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வம்சத்துல பெரிய பெரிய தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். பிரதர், சிஸ்டர், அன்பு தாய், தகப்பன், வாலிப தம்பி, தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது எங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் நீங்க தேவ சமூகத்துல வந்து உங்களை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகவே உண்டாகாது, உண்டாகவே உண்டாகாது. ஏழைகளுக்கு கொடுக்கறதுனாலயோ நல்லதுதான், இல்ல ஒரு பாஸ்டருக்கு வந்து சட்டை பேண்ட் எடுத்து கொடுக்கறதுனாலயோ, இல்லைன்னா சர்ச்சில் வந்து பெரிய பெரிய பில்டிங் ஃபண்ட் கொடுக்கறதுனாலயோ எல்லாத்திற்கும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா ஒண்ணு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை பொறுத்த அளவுல நீங்க அவருக்காக செய்யணும்ன்றதை விட அவரோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஹலோ ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க அவருக்காக செய்யணும்ன்றதை விட நீங்க அவரோட இருக்கணும்ன்றதை தான் ஆண்டவர் மிகவும் விருப்பப்படுகிறார். ஸோ இங்க இருக்கிற நம்ம இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன் காலங்களில் ஒருவேளை உங்களுடைய மனது வந்து நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம். நான் பெரிய தீர்மானம், பெரிய எண்ணங்களை வச்சிருந்தேன், ஆனா இந்த 1 இயரே எனக்கு பாழா போச்சு பாஸ்டர், 6 மந்த் எனக்கு பாழா போச்சு, எனக்கு முடிஞ்சு இந்த லாக்டவுன் மட்டும் இல்லைன்னா இந்த 6 மந்த் கூட மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எல்லாத்தையுமே முடிச்சிருப்பேன். அவ்வளவுதான், முடிகிற மாதிரி வந்துருச்சு, எஜ்ஜில் வந்துச்சு, நடக்கல. நிறைய பேர் சொல்ற வார்த்தை அப்படிதான், 90% நடக்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த இமை பொழுது விட்டு போயிடுச்சு, அந்த ஒரு 100ல விட்டு போயிடுச்சு. நான் சொல்றேன், 100 டைம் அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சீங்களே, ஒரு டைமாவது ஏன் அப்படின்னு யோசிச்சீங்களா? எத்தனையோ பேர் என்னிடத்துல அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் எல்லாம் கை கூடி வந்துருச்சு, அந்த பணம் கையில வரும் அப்படின்னு நினைச்ச அடுத்த நிமிஷத்துல என்னை விட்டு தவறி போயிடுச்சு பாஸ்டர். உடனே ட்ரை பண்றாங்க, அடுத்து ட்ரை பண்றாங்க. நான் சொல்றேன், அடுத்து ட்ரை பண்றத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவேன், ஆனால் நான் ஆண்டவருடைய பாதத்திலே விழுவேன், ஆனால் நம்புறேன் அவர் என்னை தூக்கி நிறுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். 2 கையை மேல உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, டாடி உங்க கையில விழுற ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், உங்க கையில விழுற ஆண்டவர். முழு பலத்தோட சொல்லுங்க, உங்க கையில விழுற ஆண்டவரே, உங்க கையில விழுற ஆண்டவரே. நான் மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல நான் வந்து ரொம்ப நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சில் எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் வந்து மேடல் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்களேன். பிரசங்கம் பண்ணும்போது நான் வந்து கீழே உட்காந்து யோசிப்பேன், நீங்க யாராவது அப்படி யோசிச்சிங்கன்னு தெரியல. அந்த பாஸ்டர் வந்து என்ன மட்டும் கையை நீட்டி, சே இங்க வாடா, இவன் சூப்பர் பையன், இல்லைன்னா இவன் நல்ல ஊழியம் செய்வான் அப்படின்னு அவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய கற்பனை பண்ணுவேன்.
ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் எங்க திருச்சபையில வரும்போது நான் அப்படி கற்பனை பண்ணுவேன், எல்லாருக்கும் முன்னாடியும் இப்படி நிறுத்தி தட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு, இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மேடையில பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சிலரை வந்து மேடையில் நின்று தட்டி கொடுப்பாங்க. சே, பயங்கரமான ஆளு, ரொம்ப சூப்பரா வந்து பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என் மனசுல, சே, இந்த மனுஷனை மாதிரி ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிக்காதா அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு தான் நினைக்கிறேன், அப்படி தட்டி கொடுத்த நிறைய பேரு இன்னைக்கு காணாமலே போயிட்டாங்க. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நினைக்கலாம், இவங்க அவங்க என்ன அவங்களுக்கு முன்னாடி நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் மறைஞ்சிருக்கிற அந்த காலத்துல யாருக்கும் தெரியாம இருக்கிற ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருகிறது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் உங்களை தட்டி கொடுக்கறதுனாலயோ, இன்னொருத்தர் உங்களுடைய பேரை எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றதுனால நீங்க வந்துட முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாரே ஆனால் நீங்க 10 பேருக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். சோ இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உங்களுடைய பிரயாசம் வேணான்னு சொல்லல, ஆனா நான் சொல்றேன், ஆயுதம் கூர்மையான ஆயுதமா இல்லை அப்படின்னா நீங்க அதிக பிரயோகத்தை செலவிட வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கு தெரியுமா? உங்க ஆயுதம் மழுங்கலா இருக்குங்க. அதனாலதான் நீங்க ரொம்ப எஃபர்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுடைய லாபத்தை நீங்க பார்க்கும்போது, உங்களுடைய மிச்சத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஜீரோவா இருக்குது. உங்களுடைய பிரயாசம் கொஞ்சம் இல்ல, உங்களுடைய நீங்க பண்றது ரொம்ப அதிகமானது. ஆனா நான் சொல்றேன், ஆயுதத்தை பாருங்க, அதை கூர்மையாக்குனீங்களா? ஆயுதத்தை கூர்மையாக்குற இடம் வேற எங்கேயும் இல்லை. நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களையே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க போய் நிற்கும் போது அற்புதம் நடக்கும். வருமானம் உங்களை தேடி வரும், பதவி உங்களை தேடி வரும். ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சோ இன்று ஒரு புது முயற்சியை நான் எடுக்க போறேன். என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எங்க கிடைக்க போகுதுன்னா, நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு டைம், ஆண்டவருடைய சமூகத்துல உங்க கையில நான் விழுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆண்டவருடைய சமூகத்துல உங்க கையில நான் விழுறேன் ஆண்டவரே, உம் மண்டையில நான் விழுறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கரங்களை தட்டி பாடுவோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவன். பாடுங்க பார்க்கலாம். பாரத்திற்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய நை அழைத்து
சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே ஆவல். ஓ இன்னும் நெருங்கி சேவதே ஆவல். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். ஆண்டவர் நம்மிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய கரத்துல விழணும்னு ஆண்டவர் எப்பவுமே எதிர்பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும். சொல்லுங்க எல்லாருமே, அவரால் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பவுல் நடலாம், அப்போல்லோ நீர் பாய்ச்சலாம், விளைய செய்கிறது யார் தான் விளைய செய்யணும்? கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படலாம், ஆனா ஜெயம் யாரிடத்துல தான் வரும்? சொல்லுங்க. அதான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க முழங்கால ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆயுதத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து கூர்மையாக்குங்க. அப்படியே விழுந்துருங்க. அப்பா எனக்கு வழி. நான் சொல்றேன், அதை 10 மணி நேரம் தனியா நீங்க போராடுறதுக்கும் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இருக்கா? இங்க இருக்கிற பலர் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டது எதுல பெற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும்போது நம்ம பெற்றுக்கொண்ட அற்புதத்திற்கு அளவே இல்லை. உண்மைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மைதானே? பாஸ்டர், நான் எல்லாம் ஜெபம் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்தை வாங்கியிருக்கேன் தெரியுமா? அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு பெற்றுக்கொண்டிருக்கேன் தெரியுமா? ஐயோ, மறக்கவே முடியாது பாஸ்டர். நீங்க எல்லாரும் ஒரு பேப்பரை கொடுத்து சாட்சி எழுதுங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேர் நீங்க சாட்சி எழுதுவீங்க. நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டது அளவே இல்லை பாஸ்டர், அளவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்னன்னா, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய முயற்சிகளை செலவு பண்ணி தோற்று போய் நம்ம பலவீனப்பட்டதுதாங்க மிச்சம். அதற்கு மாறாக இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, நான் ஒன்றும் பண்ண போறேன், உங்க கரத்திலேயே நான் விழுறேன். ஹல்லேலூயா. எனக்கு இனி ஒரு தாட் எனக்கு இல்லை. எனக்கு செகண்ட் தாட் தான். தாவீது சொல்றேன், எனக்கு எந்த தாட்டுமே இல்லை. நீ ஏதாவது செலக்ட் பண்ணுப்பா, நான் எதுவும் செலக்ட் பண்ணல ஆண்டவரே. நீ ஏதாவது கேளுப்பா, நான் எதுவும் கேட்கலப்பா. நான் ஒன்றும் பண்றேன், மனுஷனுடைய கையில விழல, நான் உங்க கரத்திலேயே நான் விழுறேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கரத்துல விழுறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் செய்வேன்ற தீங்க செய்ய மாட்டார். சோ பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால், நீங்கள் கையாள வேண்டிய, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 4வது சத்தியம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. சில பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க, சத்தமா சொல்லுங்க, சில பிரச்சனைகளை போலீஸால தீர்க்க கேட்கல, நல்லா சொல்லுங்க, முடியவே முடியாது. என் கண் கூட பார்க்கிறேன், முடியாது. போலீஸ்காரங்க வந்து இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு, இங்க ஒரு பிரச்சனை பண்றாரு. இங்க நடந்தது அடிச்சுட்டே எடுக்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி அடிச்சுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்றது? அடிச்சு ஒவ்வொருத்தரும் சாகட்டும், என்ன பண்றது? சில நேரத்தில் தடுக்கிறதுக்கு யாருமே வர முடியாது. சில பிரச்சனையினுடைய தீர்வு அப்பா இல்லை, சில பிரச்சனையுடைய தீர்வு அம்மா இல்லை, சில பிரச்சனையுடைய தீர்வு எங்க தான் இருக்குன்னா, ஆமென். நம்பர் 5, 5வதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் கையாள வேண்டிய, இல்லை என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 13, 3 நாளைக்குள்ளே பார்வோன் தன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே
கொடுப்பாய், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பு என்கிற தேவனுடைய மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட அவன் இப்பொழுது எகிப்திற்குள்ளே வந்து குறைந்தது ஒரு 12 வருஷம்லாம் தாண்டிருச்சு. இதற்கு முன்பாக அவன் அடிமையாக வேலை பார்த்தான். இப்பொழுது அவன் சிறைச்சாலைக்குள்ளாக செய்யாத தவறுக்காக வந்துட்டான். இதுவரையிலையும் 12 வருஷம் 13 வருஷம் ஆனாலும் தான் ஒரு சொப்பனத்தை இன்னொருத்த சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்திற்கு அழகான விளக்கத்தை யோசேப்பு சொல்லிட்டான். அந்த விளக்கத்தை சொல்லும் போதே அவனிடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, எப்பா நீ வந்து திரும்பவும் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் மாறுவாய், அவருடைய தட்டு உன் கையில இருக்கும், நீ தான் அவருக்கு கொடுப்ப. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதப்பா, நீ ராஜாவுக்கு முன்பாக பான பாத்திரக்காரனா இருக்கும்போது இப்படி ஒரு யோசேப்பு இங்க இருக்கிறான். அவன் களவாய் கொண்டு வரப்பட்டவன். அவன் வந்து அந்த காவற் கிடங்குல போறதற்கு ஒரு தப்புமே பண்ணலன்றத நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருடமாய் 13 வருடமாய் அவன் பாடுகளை அனுபவிச்சாலும் அவனுக்குள்ள என்ன மாறல அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை வந்தும் தரிசனம் மட்டும் அவனை விட்டு போகல, லக்கு மட்டும் அவனை விட்டு போகல. அவன் மனசுல ஆழமா ஒண்ணு இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நான் நீதிமான் என்று, என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார்னு சகல ஜனங்களும் அறிவார்கள். அதனால நீ ராஜாவினிடத்துல போகும்போது தயவு செய்து என்ன குறித்து கொஞ்சம் அவருக்கு சொல்லிரு அப்படின்ற வார்த்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். நம்பர் 5, 5ஆவதாக, உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் அதை மேற்கொள்றதற்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்க தரிசனம் மட்டும் குறையாம இருக்கும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உங்களால சமாளிக்க முடியும். ஹலோ, எது 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 அவிஞ்சு போயிடக்கூடாது, எது மாறி போயிடக்கூடாதுன்னா, உங்க தரிசனம் மட்டும் ஒரு நாள் உங்களை விட்டு மாறி போயிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்த லக்கு மட்டும் ஒரு நாளும் உங்களுக்கு குறைஞ்சு போகக்கூடாது. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறுனா இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தரிசனம் போயிருது. பிரச்சனையை பார்க்க 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 அந்த பிரச்சனைக்குள்ளே உட்கார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தரிசனத்தை குறைச்சிடுறாங்க. நமக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, நமக்கு தான் இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, நம்ம அங்கே போக முடியாது, நம்ம அதை காரியத்தை செய்ய முடியாது. ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் என்னைக்கு தரிசனத்திலே நீங்கள் தரிசனத்தை இழக்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுடைய உயர்வு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் வேதத்துல வந்து தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து தீர்க்கதரிசியிடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு, பிள்ளைகளை வந்து கடன் பட்டவர்கள் வந்து பிள்ளைகளை விலைக்கு வாங்குறதுக்காக கேட்குறாங்க, எங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்ற, உன்னை வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தை எல்லாம் ஊற்றி நீ எல்லா கடனையும் முடிச்சிடு அப்படின்னுவாரு. இதே போல அந்த எண்ணெய் வந்து அவங்க வீட்டில் போய் எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் ஊற்றுவாங்க, எண்ணெய் வந்துட்டே இருக்கும். அந்த பாத்திரம் முடியும் போது அந்த எண்ணெய் நின்று போயிடும். கவனிங்க, உங்களுக்கு தரிசனம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஊற்று வற்றவே வற்றாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய லக்கு உனக்கு இருக்கிற வரைக்கும், உன்னுடைய லட்சியம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உனக்காக திறந்த ஊற்று ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் எதை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாதுன்னா, லக்க மட்டும் விட்டுறக்கூடாது. அது ரத்தத்துல கலக்கணும், சரீரத்துல நாடி நரம்புகள்ல கலக்கணும். நான் இன்றைக்கும் இந்த பலிபீடத்துல நின்று எல்லாருக்கும் முன்பாகவும் நான் சொல்றேன்,
இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை நான் தாண்டி வரும்போது கூட ஒரு நாள் கூட என்னுடைய தரிசனத்துல என்னுடைய லக்கில் மட்டும் ஒரு நாளும் நான் செகண்ட் தாட் வச்சதே இல்லை, ரெண்டாவது ஒரு தாட் வச்சதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் என் தரிசனத்தில் தான் நின்று இருக்கிறேன். இல்ல இல்ல ஆண்டவர் இது இல்ல, இன்னும் செய்ய போறாரு, பெருசா செய்ய போறாரு, என்னை கொண்டு அவர் செய்ய போறது பெருசு. நான் லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்க போறேன். ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பெரிய ஆலயத்தை கொடுக்க போறாரு. அந்த ஆலயத்துல ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா 15,000 பேரை ஒரே ஆராதனையில உட்கார வச்சு கண்டிப்பா நான் ஆராதிப்பேன். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும். அந்த தரிசனம் எத்தனையோ சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போனதுக்கு அப்புறமும் அந்த தரிசனத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் விடல, இந்த நிமிஷம் வரைக்கும் விடல. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேரு தரிசனத்தை இழந்து நிக்கிறீங்க. ஒரு காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். பெரிய அந்த தரிசனம் உங்களால உண்டானது அல்ல. ஒரு தரிசனம்ன்ற ஒண்ணு உங்க மனசுல தோணுதுன்னா நான் சொல்றேன், அந்த தரிசனத்தை ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள தரிசனத்தை ஆண்டவர் வைப்பாரே, ஆனால் அதை நிறைவேற்றாம இருப்பாரா? அதை நிறைவேற்றாம இருப்பாரா? தரிசனத்தை வைத்தவர் எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள போனாலும் உங்க மூலமாய் செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க விட்டுறாதீங்க, தரிசனத்தை இழந்துடாதீங்க. தரிசனத்தை விட்டு அடுத்த நிமிஷத்திலே பாருங்க, உங்களால பிரச்சனையை ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே வராது, எண்ணமே வராது. அதான் ஒரு பெரிய போதகர் ஒரு விசை அவருடைய கை கால்கள் விழுந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. படுத்த படுக்கை ஆன அந்த மனுஷனிடத்துல ரொம்ப லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுனால டாக்டர் சொன்னாங்க, இனி இவருக்கு இந்த கை கால் விழுந்த கை கால் சரியாகாதுன்ட்டாங்க. ஆனா 4 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறாரு. அந்த 4 வருஷமும் தன்னுடைய மனைவியையும் திருச்சபையில் இருக்கிற மூப்பர்களையும் வரவழைத்து அடுத்த சர்ச்சினுடைய டார்கெட்டை பேசிட்டு இருப்பாராம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி சர்ச்சு கட்ட போறோம், அப்படி எப்படி பெரிய கிரௌடை நம்ம உள்ள கொண்டு வர முடியும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நிறைய பேர் ஓப்பனாவே அவர்கிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர் நீங்க இன்னும் எழும்ப போறது இல்ல, நீங்க போய் எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல 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 நான் எழும்புவேன் அப்படின்னு வராம. ஒரு நாள் ஒரு செய்தி அவர் கேட்டே இருந்தாராம். ஒரு செய்தியை கேட்டே இருக்கும்போது அந்த செய்தியை பேசுகிற அந்த நியூஸ்ல பேசுற அந்த மனுஷன் அபிஷேகத்துல பேசினாராம். உடனே இவர் சொல்றாம, ஆண்டவரே அதே அபிஷேகம் இப்ப எனக்குள்ள இறங்கட்டும்னு கேட்டிருக்கிறாரு. அந்த நிமிஷத்துல அந்த அபிஷேகம் அந்த மனுஷனை தொட்டு அந்நிய பாஷையில பேசி அப்படியே எழுப்பி நின்ட்டாராமா. நான் அவர் சொல்லும் போது சொல்றாரு, 4 வருடத்துல ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணலன்றாரு. அந்த 4 வருஷத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதற்கு பிறகு அவருக்கென்று ஆண்டவர் வைத்திருந்த தரிசனத்தை அவர் அந்த லக்கில் அடைந்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய சின்ன வயசுல இருந்த லக்கு எங்க சிஸ்டர், பிரதர்? அந்த தரிசனம் எங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல எடுத்த தீர்மானம் எங்க? எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் யோசிச்சீங்க, எப்படியெல்லாம் வரணும்னு நினைச்சீங்க. ஆனா நிறைய பேர் மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க. வேணாம். ஏன் அப்படின்னா பிரச்சனையை பார்த்த உடனே எதுக்கு போய் நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனை எடுத்து எவ்வளோ எதுக்கு? இல்லை 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 இல்லை, நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டதற்கு உண்மையிலே பலிபிடத்திலிருந்து நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது என்ன அப்படின்னா என் தரிசனம் தான். என்னை பார்த்தே நான் கேட்டுருவேன், டேய் இதுக்கே சோர்ந்து போனேன்னா, 1000 பேருக்கே திணறேன்னா, 2000 பேருக்கே திணறேன்னா, அப்போ எப்படி அவனை நம்பி 16,000 பேர் கர்த்தர் கொடுப்பாரு? இதுக்கே வா. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் துணிச்சுட்டே இருக்கும், இதுக்கே வா. அப்போ நான் நம்புறேன், அந்த பிரச்சனைகளை வெகு சுலபமாய் சீக்கிரமா இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என் தரிசனம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை மட்டும் நான் சாகிற வரைக்கும் இழந்துடவே கூடாது. சொல்லுங்க எல்லாருமே முழு இருதயத்தோடு கூட. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். காலங்கள் மாறினாலும் நாட்கள் மாறினாலும் அழைச்சவர் கைவிடுவாரா? விட்டு விலகி விடுவாரா? தரிசனத்தை கொடுத்தவர் அவர் அல்லவா? சொப்பனத்தை கொடுத்தவர் அவர் அல்லவா? தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசினவர் அவர் அல்லவா? திருச்சபையிலே உங்களுக்காகவே பேசினவர் அவர் அல்லவா? சொல்லுங்க கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு பலன். சத்தமா ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம்,
கர்த்தர் நீர் மாறாதவர். சொல்லுங்க பார்க்கிறேன் எல்லாரும். காலங்கள் மாறலாம், கனவுகள் மாறலாம், மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் கரங்களை மேல தட்டி பாடுங்க. நீரோ மாறாத. எல்லாரும் கை தட்டுற சத்தம் கேட்கணும். நல்ல கரங்களை தட்டி. நீரோ மாறாதவர். ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் தான் உண்மை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் சொல்லுங்க. நீரோ அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் மாறாது. அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை மாறாது. எது மாறினால் சட்டம் மாறலாம், திட்டம் மாறலாம், உலகமே மாறலாம். ஓ சொந்தங்கள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் சொல்லுங்க. சொந்தங்கள் மாறலாம், மாறலாம், உறவுகள் மாறலாம், கர்த்தர் நீர். எல்லாரும் சேர்ந்து நீரோ மாறாதவர். ஓ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே மாறாதவர். உங்க ஆண்டுகள் மூடி. ஓ நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கொரோனா என்கிற இந்த வியாதி வந்து உலகத்தையே மாற்றி போட்டிருக்கலாம். நிறைய மனிதர்களை மாற்றி போட்டிருக்கலாம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை கூட நிறைய பேரை மாற்றி போட்டிருக்கலாம். நான் இந்த வருஷத்துல பெரிய பெரிய தீர்மானத்தை எடுத்தேன் பாஸ்டர். பெரிய பெரிய திட்டம் எனக்கு இருந்துச்சு. பெரிய லக்க நான் இந்த வருஷம் அடைஞ்சிருக்கணும். ஆனா எல்லாம் ஃபெயிலியரு. இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. என் ட்ராக்கே சேஞ்ச் ஆயிருச்சு. என்னுடைய எண்ணமெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனா இந்த பாட்டுல நம்ம படிச்சது மாதிரி எல்லாமே மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனா ஆண்டவரும் அவர் கொடுத்த வார்த்தையும் சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க எல்லாரும். மாறாதுங்க, மாறாது. காலங்களும் மாறலாம், அரசியல் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், திட்டம் மாறலாம். ஆனா உங்களுக்கும் எனக்குள்ளே வச்சிருக்கிற தரிசனம் மாறுமா? ஹலோ, தரிசனம் மாறுமா? இல்ல சில நேரத்தில் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா லாக்டவுன்ல தாங்க செய்வாரு. ஆமோதிக்கிறீங்களா? உங்களை போஷிக்க வல்லவரா இருந்தார்ல, உங்களை நடத்த வல்லவரா இருந்தார்ல. இதே மாதிரி அதான் இந்த ஒரு 7 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம், இந்த 6-7 மாதங்கள் வந்து நீங்க படுத்த படுக்கையா அப்படின்னா, வேலைக்கே போகாம வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு நாள் அப்படி இருந்ததை நினைச்சு பார்த்தாலே நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு வாரம் வேலைக்கு லீவ் போடுற மாதிரி சூழ்நிலை வந்தா அவ்வளவுதான், நம்ம ஃபேமிலியே ஓட்ட முடியாதுன்னு நினைப்போம். ஆனா கிட்டத்தட்ட 7 மாதங்கள் பக்கத்தில் ஆகுது. ஆண்டவர் போஷித்தார். எல்லாருக்கும் தேவையானதை கர்த்தர் இன்றும் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறாரு, கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. நம்ம சும்மா தானே நிறைய பேர் இருந்தோம். அதனால நான் நம்புறேன், தரிசனத்தை வைத்தவர் கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு போறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, நான் சாகிற வரைக்கும் எது மட்டும் விட மாட்டேன்னா என் தரிசனத்தை மட்டும் நான் விடவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்குன்னு ஒரு லக்கு இருக்கு. யாருமே, எந்த மனிதர்களுமே, எந்த பிரச்சனையுமே அதை தடுத்து நிறுத்துறதற்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது. அதான் நான் சொல்றேன், நீங்க துக்கப்படுறது தப்பு இல்லை, நீங்க கவலைப்படுறது தப்பு இல்லை. ஒன்று 3 மணி நேரம், இல்லைன்னா 3 நாள், அவ்வளோதான். 3 நாள் கூட, ஒரு நாள் 3 மணி நேரம் இல்லைன்னா 1 நாள் துக்கப்படுங்க, தப்புல. ஓகே ரைட், வாட்சி. அடுத்து உடனே நீங்க என்ன பண்ணிடணும்னா, தூசியை உதறிவிட்டு எழும்பு அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க எழும்பிடணும்.
ஹalleluya. சொல்லுங்க, இன்னொரு விஷயம் கூட கரங்களை தட்டி பாடலாம். ஹalleluya சொல்லுவோம். நீரோ மாறாதவர். சத்தமா ஆண்டுகள் முடிவது எல்லாரும் நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. ஓ, சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சட்டங்கள் உலகமே மாற. அப்பா பார்த்து நீர் மாற. கரங்களை மேல தட்டி நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் இப்போ உடைக்கப்பட்ட தரிசனங்கள் திரும்ப உயிர் வரட்டும். இப்போ உயிர் வரட்டும் அப்பா. தரிசனங்கள் உயிர் வரட்டும். மீண்டும் முடங்கி கிடக்கிற தரிசனங்கள், மண் போட்டு மூடப்பட்ட தரிசனங்கள், இனி நான் வாழ மாட்டேன், இனி நான் நிக்க மாட்டேன், இனி நான் சம்பாதிக்க மாட்டேன், இனி பெரிய வெற்றியை அடைய மாட்டேன் அப்படின்னு யாருடைய தரிசனங்கள் எல்லாம் இல்லாம போயிருக்கிறோம். இந்த பாட்டை பாடும்போதே மீண்டும் மீண்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தரிசனம், 20 ஆண்டு முன்னாடி கொடுத்த தரிசனம் இப்ப தட்டி எழுப்பப்படட்டும். ப்ளீஸ் டாடி, உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. தரிசனம் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு சோர்ந்து போயிட்டாங்கப்பா, மனசு விட்டுட்டாங்கப்பா. நான் இனி என்ன செய்ய போறேன்? என்னால என்ன லாபம்? யாருக்கு லாபம்? என்னால எந்த லாபமுமே இல்லை. அவங்க மேல தேவ மகிமை இப்போ இந்த 3வது ஆராதனையில ஊற்றப்படட்டும். ஹalleluya. லக்கு இல்லாதவர்களுக்கு லக்குகள் நியமிக்கப்படட்டும். ஓ ஹalleluya. எஸ். தரிசனம் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது இந்த ஆராதனையிலே தரிசனங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய பலத்த காற்று. ஓஹோ ஹalleluya. ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க மேல அந்த தரிசனம் இப்ப உண்டாகட்டும். வாழணுன்ற தரிசனம், எழுமணுன்ற தரிசனம் இப்ப உண்டாகட்டும். ஓ, நீரோ மாறாதவர். உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. ஹalleluya. சோ பிரச்சனைகளிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் 5வதாக நான் சொன்னேன். உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை மட்டும் நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. 12 வருஷமா இழக்கல, 12 வருஷமா இழக்கல, நம்ம இழந்துடக்கூடாது. நம்பர் 6, கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம். சீக்கிரமா முடிகிற 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? 8லிருந்து வாசிக்கலாம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்திற்கு வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்லுவேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சவுலுடைய தலைமையிலே யுத்தம் நடக்கிறது. அங்கே பெலிஸ்தியரும் அந்த பெலிஸ்தியருடைய தலைமையிலே கோலியாத் என்கிற ஒரு மனிதனும் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சண்டைக்காக அழைக்கிறான். ஒருவன், யாராவது ஒருத்தர் வாங்க என் கூட அப்படின்னு கேட்கிறான். ஆனா இவங்களால அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே முடியல.
வேதம் சொல்லுது, அவனுடைய சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு அவனை கலங்கி மிகவும் பயப்பட்டார்களாம். சமஸ்த இஸ்ரவேல்களிலே சவுல் மிக உயர்ந்தவன், இவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய தலை சீரா, அந்த ஒரு மனுஷனுடைய கையில இருக்கிற கேடகம், அவனுடைய கையில இருக்கிற ஈட்டிய பார்த்த உடனே எல்லாருமே வந்து கலங்கிடுறாங்க. ஏன் இந்த பிரச்சனையை இவர்களால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா, பிரச்சனையை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வருது. கவனிங்க, நம்பர் 6, 6வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, முதல்ல பிரச்சனையை பார்த்து பயப்படுறத நீங்க நிறுத்தணும். நீங்க பிரச்சனை உங்களுக்கு முன்பாக வரும்போதே நீங்க பயப்பட்டுட்டீங்கன்னா நிறைய பேரால எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளிலே தோற்று போகிறதற்கு, அவர்களால் ஜெயிக்க முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா, பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஐயோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனோ, என்ன செய்வேனோ, என்ன பண்ண போறனோ. இல்ல 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 இல்ல. ஆனால் இத்தனை பேரும் பயப்பட்டாலும் தேவனுடைய மனுஷன் தாவீது வந்து நிற்கிறான். அவனும் அதே கோலியாத்தை தான் பார்க்கிறான், அவனும் அதே பெலிஸ்தியர்களை தான் பார்க்கிறான், அதே ஈட்டியை தான் பார்த்தான். ஆனா இவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, பயம்ன்ற ஒண்ணு. அந்த எதிரியை பார்க்கும்போது பயமே படல. அவன் அந்த ராஜா கூட சொல்றாரு, அவன் சின்ன வயதுல இருந்தே யுத்த வீரனப்பா. இல்ல இல்ல, நானும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்து சிங்கத்தை கொண்டிருக்கேன், கரடியை கொண்டிருப்பேன். ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான், இல்லைன்னா கரடியை போல் இருப்பான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் யாரு பெருசா? அவனை பார்த்து பயப்படாத ஒண்ணு இருந்ததுனால அவனிடத்துல போருக்கு போறதற்கு கூட தாவீது ஆயத்தமா இருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற நம்ம எல்லா இடத்துலயும் அப்படிதான் பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பார்த்த உடனே பயப்படாதீங்க, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க, அவங்க கூட இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நாள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எப்பா என்ன பெரிய ஜாலியா நடக்கிற, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது. இன்னும் 12 நாள் தான்ப்பா, இன்னும் 15 நாள் தான்ப்பா, அதுக்குள்ள உன்னை சிங்க கபில தூக்கி போட்டுருவோம். சிங்கம் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எத்தனையோ பேர் மிரட்டி இருக்கலாம், எத்தனையோ பேர் வார்த்தைகளை சொன்னதற்கு பிறகு கூட தானியேல் அந்த ராஜாவினிடத்துல போய் சிபாரிசும் கேட்கல, அதே நேரத்தில் ஆண்டவரிடத்துல போய் ஜெபமும் பண்ணல. அவன் முன்பு ஜெபித்தபடியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வச்சு தன்னுடைய தேசத்திற்காக தான் ஜெபிச்சிட்டு இருந்தானே தவிர தன்னை சிங்கத்தினுடைய வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கு கூட ஜெபிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, சிங்கத்திற்கு தானியேல் என்ன பண்ணலைன்னா பயப்படவே இல்லை. அவன் பயப்படாததுனால நான் நம்புறேன், ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தைரியம், ஒரு மிகப்பெரிய தைரியம். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் பிரச்சனை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போதே பார்த்த உடனே நீங்க ஒரு டிசைட் பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பயப்படவே மாட்டேன். அதான் காலையில் ஆராதனையில் கூட சொன்னேன், இந்த பசிபிக் பெருங்கடலில் வந்து அர்ஜென்டினா என்கிற ஒரு இடத்துல ஒரு மீனவர்கள் 2 பேர் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக போனார்களாமா. மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது ஒரு சாதாரணமான போட்டை தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஜிபிஆர்எஸ், அப்புறம் ஒரு சின்ன அந்த ஃபோன் ஒன்று. திடீரென்று கடலில் எழும்புன ஒரு புயல் வந்து இவங்களை ரொம்ப தூரத்திற்கு அடிச்சுட்டு போயிச்சாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு மலைக்கு பக்கத்தில் போயிருக்கிறாங்க. போன உடனே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது இன்னொரு புயல் வந்து அவங்கள பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. நடுக்கடல்ல, அந்த நடுக்கடல்ல சாப்பாடு இல்லாமல் கடலில் போகிற மீன்களை வந்து பிடிச்சி அதை சமைக்க கூட முடியாது, பச்சையாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. தண்ணீர் இல்லாம அவங்க யூரினே அவங்க குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் கடல்ல போற ஆமைகளை எடுத்து அந்த ஆமைகளுடைய ரத்தத்தை குடிச்சு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுனாங்களாம். கூட வந்த இன்னொருத்தர் சொன்னாரம்மா, இல்ல இல்ல இனி நம்ம கண்டிப்பா பிழைக்க மாட்டோம், அதனால எனக்கு இந்த ஆமையினுடைய எதுவுமே வேண்டாம், சாப்பாடு வேணாம், ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கடைசியில் ஒரு நாள் திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர் இறந்துட்டாரு. 6 நாள் அந்த பாடியை வச்சிருந்தாராமா. இவன் மயங்கி தான் கிடப்பான், செத்துருக்க மாட்டான், ஆனா செத்துட்டாரு. அதற்கு பிறகு ஒரே ஒரு நபர் 430
38 நாட்கள். அவர் பேர் வந்து அல்பேரியா, அவர் நேம். 438 நாட்கள் வந்து கடல்ல தனி மனுஷனா இருந்திருக்கிறாரு. மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியை வந்து தன்னுடைய அந்த போட்டில் வச்சுட்டு அதை குடிச்சிட்டு இருக்கிற மீனெல்லாம் ஏதாவது ஒன்று பிடிச்சி சாப்பிட்டுட்டு தனிமை, மரண பயம், அத்தனை கஷ்டத்துலையும் இருந்து 438வது நாள் ஒரு கரையை பார்த்துருக்கிறாரு. அந்த கரையில் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கே இருந்தவங்க காப்பாற்றி எடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு பார்த்தா, அவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஸ்டோரி எல்லாம் சொன்னார். அவரை குறித்து ஒரு பெரிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தில் அவருக்கு இடம் கிடச்சி புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் நம்புறேன் அவர் கிறிஸ்தவரா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரா, எதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் 438 நாள் கடல்ல தனி ஒரு மனுஷனா போராடி பயமே இல்லாம தன்னுடைய ஜீவனை காப்பாத்திக்க முடியும்னா, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கார்ல, நமக்கு வார்த்தைகளால சொல்லிட்டே இருக்கார்ல. நான் நம்புறேன் பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், செல்லமா சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, பயப்பட வேண்டியதே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. கவனிங்க, பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நீங்க பிரச்சனையை பார்த்த உடனே, வியாதியை பார்த்த உடனே, போராட்டத்தை பார்த்த உடனே, எதிராக எழும்புகிற மனிதர்களை பார்த்த உடனே டக்குன்னு உடனே பயப்படக்கூடாது. மனுஷனா இருக்கிற மாம்சமா இருக்கிறதுனால வரலாம், ஆனா கூட அடுத்த நிமிஷமே எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாம என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. இனி நீங்க சந்திக்க பிரச்சனை இல்லை, இந்த 6 காரியம் உங்களுக்கு ஞாபகத்து வரும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர். மதில்களை நான் தாண்டுவேன். அவர் என்னோட இருக்கும்போது எனக்கு பயம் என்பது இல்லை. அவர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.